எங்க அண்ணன் கூல் சுரேஷ் எங்க ஃபர்ஸ்ட் படத்துல எங்க சிம்பு படம்னா சரி, சந்தானம் படம்னா சரி, எங்க அண்ணன் கூல் சுரேஷ் 100% வந்து ப்ரோமோட் பண்ணி தருவாரு. ஆனா எங்க அண்ணன் கூல் சுரேஷ பாருங்க, நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க எதுக்கும். அவர் வந்து நீ ப்ரோமோட் இல்லன்னா இந்நேரத்துக்கு வந்து அங்க பிரதேசனம் செஞ்சிருப்பாரு, இல்லன்னா சாப்பாடு வந்து தரையில போட்டு சாப்பிட்டுருப்பாரு, எதுனா ஒண்ணு பண்ணிருப்பாரு. காலையில வந்திருப்பாரு. ஆனா அந்த மனுஷனை நீங்க யூஸ் பண்ணது இல்ல. இந்த சினிமா துறை ஏன் எங்க அண்ணன் கூல் சுரேஷ தவிர்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவரை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நல்லா எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல என்னன்னா நேபாளுக்கு போயிட்டு வர்றாரு. ஒரே சீன் சொல்றேன். ஒருத்தரை சாவடிக்கணுங்க, கமல் சாரை சாவடிக்க போறாங்க. அவரே வயசானவர் தான். நீங்களே சொன்னா அவரே குதிச்சிடுற நிலைமையில தான் இருக்காரு. 6 பேர் துப்பாக்கி வச்சுட்டு இருக்காங்க. சுட வேண்டித்தானே நெத்திலேயே. யாரும் சுடல, வயிற்றுல சுடுறாங்க, அவரை தள்ளி விடுறாங்க. அங்கிருந்து விவேகம் படத்துக்குள்ள போகுது. சிம்பு சார் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க ஒண்டி நான் அஜித் சார் படத்தை வச்சு எடுக்கிறீங்க, எனக்கும் ஒரு சீன் வேணும்னு அடம்புச்சு. உடனே அவருக்கு விடாமுயற்சி சீன். உண்மையிலே நல்லா இல்ல. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் இப்ப எங்க போய் அழுகுறதுன்னு தெரியல. உங்க முன்னாடிதான் அழுது இருக்கேன். மன தைரியத்தை நான் பாராட்டுறேன்டா. எல்லாம் டேமேஜ் தான் பண்ணீங்க. ஒரே அளவா டேமேஜ் பண்ணிட்டு போகன்ட்டு இவரு கர்நாடகா. இப்போ கமல் சாரை நம்ம ஏன் பாராட்டுறோம்னா, இப்போ கர்நாடகால பாரு படம் வரல. அவரு எவ்வளவு கெத்தான ஆளுன்றத காட்டுது. அவர் ப்ரொடியூசர் வேற. என் பணமே நஷ்டமானாலும் பரவாயில்ல, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், ஆமா நான் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு கெத்தா நிக்கிறாரு. உயர் நீதிமன்றமே சொல்லியும் நான் சொல்ல மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன். அந்த மன தைரியத்துக்காச்சு வந்து படம் நல்லா இருக்கணும்னு சொல்லணும் தான் நான் வந்தேன். ஆனா வந்து நீங்க கேக்குற கேள்விகள் எல்லாம் கேட்கும் போது நான் எப்படிடா உண்மையை மறைக்க முடியல.